வீட்டில் மயில் இறகு வைத்திருப்பவர்கள் தெரியாமல் கூட இந்த ஒன்றை மட்டும் செய்துவிட வேண்டாம். உங்களுக்கு மயில் வாகனன் முருகனை பிடிக்கும் என்றால் வீடியோவை லைக் செய்து அப்பனே முருகா என்று கூறி முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களது வீட்டிலும் மயிலிறகு இருக்கிறதா என்று மறக்காமல் கூறுங்கள். மயிலிறகு ஒருவரின் வீட்டில் இருப்பது சாதாரண விஷயமில்லை. அந்த முருகப்பெருமான் நினைத்தால் மட்டுமே ஒருவருக்கு மயிலிறகை வீட்டில் வைத்துக் கொள்ளவே முடியும். முருகனின் முழு அருள் இருப்பவர்களுக்கு மட்டும் மயிலிறகு கிடைக்கப்பெறும். பொதுவாகவே மயிலிறகை வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும் வீடுகளில் வைத்தால் மிகவும் நல்லது என்று கூறுவார்கள். பூஜை அறையில் ஒரு மயிலிறகு மட்டும் வைக்காமல் 7 மயிலிறகை ஒரு வெள்ளை நூலில் கட்டி வைத்தால் மிகவும் நல்லது. ஆனால் மயிலிறகை எப்போதும் பணம் மற்றும் துணிப்பெட்டிகளில் வைக்கவே கூடாது. அதேபோல் பெட்டியில் அடைத்தும் வைக்கக்கூடாது. இது உங்கள் வீட்டில் இருக்கும் முருகன் பெருமானின் சக்தியை குறைக்கும். மயிலிறகை எப்போதும் உங்களின் கண்ணில் அடிக்கடி படும் இடத்தில் வையுங்கள். நல்லதே நடக்கும் என்றைக்கும்.